மாணவர் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபால். ஸோ இப்போ டெட் பேட்சுக்கான டெஸ்ட் நம்பர் 2 நடந்தது. இந்த டெஸ்ட் நம்பர் 2ல் 7th ஃபஸ்ட் டேர்ம்லேருந்து, அதாவது மேக்ஸில் 7th ஃபஸ்ட் டேர்மில் இருக்கிற 5 யூனிட் 6 யூனிட்டும் ப்ளஸ் 7th செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு 2 யூனிட்டும் எண்ணியல் அளவியல் இது வரைக்கும் நம்ம இந்த டெஸ்ட்டுக்கு வச்சுருந்தது. இதிலிருந்து 30 கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஒவ்வொரு கொஸ்டினுமே டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லேருந்தும் எடுத்தது. அதே போல் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமில் இருந்தும் எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின்ஸ் நம்ம இங்கே கேட்டிருந்தோம். ஒன் பை ஒன்னாக நல்லா தெளிவாக கவனிங்க. இதில் இந்த பர்டிகுலர் யூனிட்குள்ளேயே ரீசனிங் கான்செப்ட்லேயும் கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுவும் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினெல்லாம் பார்ப்போம். டெட்டு, டிஎன்பிசி இந்த மாதிரி எல்லா இடங்களையும் நம்ம பார்ப்போம். ஸோ இதற்கான எக்ஸ்பிளேஷனை நல்லா தெளிவாக கவனிங்க. மேக்ஸில் கண்டிப்பாக உங்களால் 30 out of 30 எடுக்க முடியும். ஸோ நல்லா இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. நண்பகல் 12 மணிக்கு ஒரு இடத்தின் வெப்பநிலை ப்ளஸ் 18 டிகிரி செல்சியஸ் ஆகும். வெப்பநிலை மணிக்கு 3 டிகிரி செல்சியஸ் வீதம் குறைந்தால் எத்தனை மணிக்கு அவ்விடத்தின் வெப்பநிலை மைனஸ் 12 டிகிரி செல்சியஸாக இருக்கும்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. ஆரம்பத்தில் 12 டிகிரி இருந்தது, ஆரம்பத்தில் ப்ளஸ் 18 டிகிரி இருந்தது, ப்ளஸ் 18 டிகிரி இருந்தது. ஒவ்வொரு மணிக்கும் 3 டிகிரி குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது இது 3 டிகிரி குறைஞ்சிக்கிட்டே வந்துச்சு அப்படின்னா எப்போ மைனஸ் 12 டிகிரி செல்சியஸ் ரீச் ஆகும்? அப்போது ஃபஸ்ட்டு இது என்ன ஆகணும்? 3 குறைஞ்சி ஃபஸ்ட்டு 0க்கு வரணும். அதுக்கடுத்து 0லேருந்து -3 இன்க்ரீஸ் ஆகிட்டு மைனஸ் 12 டிகிரி செல்சியஸ் வரணும். இதை ரொம்ப ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது -3ன்னு வைங்க. இதை நீங்கள் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் -18 தானே. அப்போது -18 வந்துச்சுன்னா +18 -18 வந்துச்சு அப்படின்னா 0ன்னு ஆயிரும். அப்போது 6 மணி நேரத்தில் 6 ஹவர்ஸில் என்ன ஆகும்? 0 டிகிரி செல்சியஸ் வந்திருக்கும். அடுத்தது -3 குறைஞ்சிட்டே தானே வருது. இப்போ -3 × 4 தான் 12, அதாவது -12. அப்போ இந்த -12ங்கிறது எப்போ வரும்? 0க்கு அப்புறம் 4 ஹவர்ஸ் கழிச்சு, 0க்கு அப்புறம் 4 ஹவர்ஸ் கழிச்சு. அப்போ மொத்தத்துக்கு எத்தனை? 10 மணி நேரம். 10 மணி நேரத்தில் அது -12 டிகிரி செல்சியஸாக வந்துடும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா, நண்பகல் 12 மணிக்கு 18 டிகிரி செல்சியஸ் சொன்னாங்க. அப்போ இங்கே நண்பகல் 12 மணி, நண்பகல்னால் பிஎம் தானே. அப்போது 10 ஹவர்ஸ் கழிச்சு என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிஎம் அப்படின்னாவே அதிலேருந்து 1 PM அந்த மாதிரி ஆரம்பித்தாவே 10 ஹவர்ஸுங்கிற போது 10 PMன்னு வந்துடும். அப்போ பிற்பகல் 10 மணி தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ஈஸியாகவே ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு, அதாவது ஒரு ஃபார்மேட் கொடுத்துட்டு இது இந்த சமன்பாடு எந்த பண்பை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பண்புகள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பண்புகளுக்கு ஏற்ற ஃபார்முலா என்ன வரும்? இப்போ ஆக்சுவலாக நம்ம A × B ப்ளஸ் அதே போல் தான் A × C இந்த மாதிரி கான்செப்டில் நம்ம பார்த்துருப்போம். அதாவது A × B + C இந்த மாதிரிலாம் நம்ம ஃபார்முலாஸ் நம்ம பார்த்துருப்போம். அப்போது எந்த ஃபார்முலா எந்த பண்பை வெளிப்படுத்துது, எந்த பண்புக்குரிய ஃபார்முலா அப்படிங்கிறத நம்ம படிச்சிருந்தோம். ஸோ அதன்படி பார்க்கும்போது இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா, இப்போ A × B + C இந்தது பார்த்தீங்கன்னா A × B + A × C. அது பங்கீட்டு பண்புக்கான ஃபார்முலா. அதே போல் தான் இங்கே நம்பர்ஸ் இருக்குது இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், இது இந்த சைடு கொடுத்துருக்காங்க 5 × 2 + 5. அடுத்து ஈக்குவல் டு இந்த வேல்யூ. அதே போல் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 5ங்கிறது இதுக்கும் 2க்கும் அதே போல் இன்னொரு 5க்கும் பங்கு அப்படியே பகிர்ந்து கொடுத்துரும். அதனால் அது பங்கீட்டு பண்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இதே போல் தான் ஒவ்வொரு பண்புக்கான ஃபார்முலாவும் இருக்குது. நல்லா தெளிவாக நீங்கள் ரிவைஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம வீடியோ கொடுத்துருந்ததை நல்லா தெளிவாக கவனிங்க. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 93வது கொஸ்டின். ஏயிலிருந்து எம் வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே 1லிருந்து 13 வரையான எண்களை குறிக்கின்றன. எண் என்பது 0வை குறிக்கிறது. 0லிருந்து இல்லை, ஓவிலிருந்து, ABCD ஓன்னு இருக்குல்ல. ஸோ ஓவிலிருந்து Z வரையிலான ஆங்கில எழுத்துக்கள் முறையே -1லிருந்து -12 வரையிலான எண்களை குறிக்கின்றன என்க. பின்வரும் ஆங்கில வார்த்தைக்கான
முழுக்களின் கூடுதலை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஆங்கில வார்த்தைக்கு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா இது ரீசனிங் கொஸ்டின் தான். இங்கே வந்து ரீசனிங்னா இப்போ நம்ம ஏனா 1வது லெட்டர், பி அப்படின்னா 2வது லெட்டர், அந்த மாதிரி நம்ம சொல்லிட்டு இஜட் அப்படின்னா நம்ம 26வது லெட்டர் நம்ம பார்ப்போம். ஆனால் அவங்க இப்படி சொல்லலை, நான் சொல்கிற மாதிரி எழுதுங்க அப்படின்னு சொல்லி ஏலேருந்து எம் வரைக்கும் 1லேருந்து 13 போட்டுக்கோங்க. ஆனால் என்ன 0ன்னு வச்சுட்டு ஓலேருந்து இஜட் வரைக்கும் -1லேருந்து -12 வரைக்கும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆன் த ஸ்பாட்டில் இந்த கொஸ்டினை பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்கிற ஃபார்மட் படி நம்ம கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்போது ஏபிசி இந்த மாதிரி நம்ம எம் வரைக்கும் எழுதிடணும். டிஇஎஃப்ஜி HIJKLM. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஃபார்வேர்டில் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. அடுத்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, என் வேல்யூவை 0ன்னு சொல்லிட்டாங்க. என் வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓலேருந்து இப்போ NNOPQRSTUV WXYZ இதை என்ன சொல்லிட்டாங்க, -1லேருந்து -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9 -10 -11 -12. வேறு வழி இல்லை, அவங்க சொல்கிற ஃபார்மெட்டில் நம்ம ஆன் த ஸ்பாட்டில் எழுதி தான் ஆகணும். கொஸ்டினையும் புரிஞ்சுக்கணும், எழுதாகணும். இப்போ அவங்க கேட்குறது என்ன, சக்ஸஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன கூடுதல் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ SUCCESS இந்த தான். இப்போ எஸ் அப்படிங்கிறது என்ன லெட்டர், எஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா -5. எஸ் அப்படிங்கிறது -5. ஸோ இங்கேயும் -5 போட்டுருங்க. லாஸ்ட்லேயும் 2 எஸ் இருக்கனால -5 போட்டுருங்க. அடுத்து யூ அப்படிங்கிறது -7. ஸோ -7. சி +3. ஸோ இதுவும் 3 இதுவும் 3. இ +5. ஸோ இது நம்ம நோட் பண்ணிடுறோம். இப்போது இதை சிம்பிளை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். நீங்கள் எப்படி சிம்பிளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த +5 -5 கேன்சல் பண்ணிடுங்க. மீது உள்ளதில் இந்த 3 கூட்டினா 6, அதாவது +6ன்னு இருக்கும். இந்த +6 -7 இது போடுச்சுன்னா பேலன்ஸ் -1 தான், அவ்வளோதான். இப்போ மீதி இருக்கிறது எல்லாமே மைனஸில் தான் இருக்குது. -5 இருக்குது. அடுத்து இங்கேயும் -5 இருக்குது. மற்றதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம். அப்போது 2 -5 ஒரு -1 டோட்டலாக எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா -11ங்கிறதா வரும். ஸோ -11 தான் அதற்கான ஆன்சர். ஸோ இப்படி தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் ஒருவேளை இந்த மாதிரி பண்ணாமல் எல்லா மைனஸ் டேமையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லா ப்ளஸ் டேமையும் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்குறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை. -11 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து பாருங்கள். ஸோ இங்கே கேள்வி நல்லா கவனிக்கணும். இங்கே ஒரு டயக்ராம். ஸோ டயக்ராம் தெளிவாக தெரியுதாங்கிறத கவனிச்சுக்கோங்க. நான் டயக்ராம் மறுபடியும் நான் வரைகிறேன். இப்போ இங்கே கேள்வி என்ன அப்படின்னா, ஏசி அப்படிங்கிறது 24 சென்டிமீட்டர், பிஇடிஎஃப் இது வந்து 8 சென்டிமீட்டர் எனில் படத்தில் உள்ள ஏபிசிடி என்ற இணைகரத்தின் பரப்பளவை காண்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு டயக்ராம், ஒரு இணைகரம் இருக்குது. இணைகரத்தோட மூளை விட்டம் தான். இப்போ என்ன நேம் கொடுத்துருக்காங்க, இங்கேருந்து ஏ ஆரம்பிக்குது, இங்கேருந்து ABCD. இதில் ஏசி இதோட வேல்யூவை 24 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. மற்றபடி இங்கே பிஎஃப் இந்த வேல்யூ, அதாவது இந்த இதை வந்து எஃப்னு சொல்லிட்டாங்க. இந்த பாயிண்ட்டை இந்த மூளை விட்டத்தில் ஜாயிண்ட் ஆகிற இந்த பாயிண்ட்டை ஈன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ ரெண்டுமே 8 சென்டிமீட்டர் தான். இதுவும் 8 சென்டிமீட்டர் தான், இதுவும் 8 சென்டிமீட்டர் தான். இதுதான் டயக்ராம். இதில் அவங்க கேட்குறது இது ஒரு இணைகரத்தோட பரப்பளவும் கேட்குறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டைரெக்டாக இணைகரத்துக்கான ஃபார்முலா என்ன, அதுக்கான ஃபார்முலா B/H, அதாவது BH. இதை நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. கொடுத்துருக்க டேட்டா அந்த மாதிரி பேஸ் வேல்யூ ஹைட் வேல்யூ வச்சு கொடுக்கல. அப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, 2 முக்கோணமாக நம்ம பிரிச்சுக்கிறோம், 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சுக்கிறோம். அப்போ இது ஒரு ட்ரையாங்கிள், இதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அதே போல தான் இந்த பரப்பளவையும் நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். 2 முக்கோணத்தோட பரப்பளவையும் கண்டுபிடிச்சி நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், ரொம்ப சிம்பிளானதான். இப்போ பரப்பளவுக்கான ஃபார்முலா முக்கோணத்தோட பரப்பளவு 1/2 × BH. இதில் 1/2 நோட் பண்ணிடுறீங்க. பி வேல்யூ என்ன அப்படின்னா, இந்த முக்கோணம் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்குது. அப்போ இந்த பேஸ் வேல்யூ
இதுதான் 24 சென்டிமீட்டர். இதுதான் பேஸ் வேல்யூ. ஸோ 24 நோட் பண்ணிடுங்க. அடுத்து இந்த முக்கோணத்தோட ஹைட்டு 8 சென்டிமீட்டர். ஸோ ஹச் வேல்யூ 8. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 1 2 12 2 12 இன்ட்டு 8 80 16 96. ஸோ 96 தான் ட்ரையாங்கிளோடது. அடுத்து ரெண்டாவது ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா அளவுலாம் வேறு எதுவும் கிடையாது. பேஸும் 24 தான், ஹைட்டும் 8 தான். அப்போ சேம் இங்கேயும் இதே 96 தான் இதோட பரப்பளவு வரும். இங்கேயும் 96 தான், இங்கேயும் 96 தான். அப்போ ரெண்டையும் கூட்டினா நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ரெண்டையும் கூட்டினா 90, இது ஒரு 180, இது ஒரு 12, 192 192 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதற்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். நீங்கள் இந்த டயக்ராமில் இணைகரம் வந்ததுனால இணைகர ஃபார்முலா மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு இனிப்பு வகை சாய் சதுர வடிவில் உள்ளது. அதன் மூலை விட்டங்கள் முறையே 4 சென்டிமீட்டர் மற்றும் 5 சென்டிமீட்டர். இனிப்பின் மேற்பரப்பு முழுவதும் மெல்லிய அலுமினிய தகட்டால் மூடப்பட வேண்டும். 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 7 வீதம். மொத்தம் 400 இனிப்புகளை அலுமினிய தகட்டால் மூட எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இதோ என்ன ஷேப்புங்கிற பார்க்கணும், சாய் சதுர வடிவம். அடுத்து மேற்பரப்பு முழுவதும் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கனாவே இதோட பரப்பளவு தான் இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும், பரப்பளவு வேல்யூ. அப்போ சாய் சதுரத்தோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ½ இன்ட்டு d1 இன்ட்டு d2. இப்போ நம்ம ஒரே ஒரு இனிப்பை மட்டும்தான் அதோட பரப்பளவு என்ன அப்படிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வேல்யூவில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போது a = 1/2 இன்ட்டு d1ஓட வேல்யூ 4 சென்டிமீட்டரா, ஸோ இன்ட்டு 4 இன்ட்டு அதே போல் d2 5 சென்டிமீட்டர். இப்போ இதை சிம்பிளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10ன்னு கிடைக்கும். 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஒரே ஒரு இனிப்போட வேல்யூ. அப்போது இங்கே நீங்கள் கவனிச்சிங்கன்னா மொத்தம் 400 இனிப்புகள் இருக்குது. அப்போது ஒரு இனிப்போட பரப்பளவு 10னா 400 இனிப்போடது 10 இன்ட்டு 400 மொத்தத்துக்கு 4000 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட மொத்த பரப்பளவு. அடுத்து அவங்க என்ன சொல்லிட்டாங்க, 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபா அதுன்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தத்துக்கு 4000 சதுர சென்டிமீட்டரை நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 40ன்னு கிடைக்கும். இந்த 40 வேல்யூக்கு தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஒரு 100 சதுர சென்டிமீட்டருக்கு 7 ரூபாங்கிற போது 40க்குன்னு பார்த்தீங்கன்னா 40 இன்ட்டு 7 280. ஸோ மொத்தத்துக்கு 280 ரூபா ஆகும். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நல்லா அதை கவனிச்சுக்கோங்க. இது இந்த மாதிரி கொஸ்டின் தான் நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 96வது. ஒரு மேஜையின் மேற்பரப்பு சரிவக வடிவில் உள்ளது. இது என்ன ஷேப்பு, சரிவக ஷேப்பு. அதன் அளவுகள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொறுத்த 10 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 6 வீதம் எவ்வளவு செலவாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம ப்ரீவியஸ் சம் மாதிரி தான். என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு சரிவகத்துக்கான பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன நோட் பண்ணுவோம், 1/2 இன்ட்டு h இன்ட்டு a + b. இதுதான். இப்போ இதில் 1/2 நோட் பண்ணிடலாம். ஹச் வேல்யூங்கிறது இங்கே என்ன கொடுத்துட்டாங்க, 50 சென்டிமீட்டர். டயக்ராம் நல்லா தெளிவாக தெரியுதா? ஆக்சுவலாக டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா 2 இணைப்பக்கம் இந்த மாதிரி இருக்குது. ஸோ 2 இணைப்பக்கத்தில் மேலே இருக்கிறது 200 சென்டிமீட்டர், கீழே இருக்கிறது 150 சென்டிமீட்டர். அப்போ இதுதான் ஏ வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம், இது பி வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து இங்கனக்குள்ளே ஹைட் வேல்யூ 50ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த டேபிளோடது ஹைட் வேல்யூ 50 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை தான் நம்ம ஹச்ன்னு எடுத்துக்கலாம். இந்த வேல்யூ எடுத்தாவே போதும். கீழே இருக்க 4 அந்த கால் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போது ஹச் வேல்யூ 50 இன்ட்டு ஏ வேல்யூ 200 ப்ளஸ் பி வேல்யூ 150. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணால் என்ன வரும், 350ன்னு கிடைக்கும். இன்ட்டு 50 இன்ட்டு 1/2. இதை சால்வ் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சால்வ் பண்ணலாமா? இப்போ இங்கே 2, இந்த வேல்யூ 25. இன்னி 350ஐயும் 25 தான் மல்டிபிள் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன்னா 350ல் உள்ள இந்த 0வை தனியாக வச்சுக்கிறேன். 35ஐயும் 25 மட்டும் மல்டிபிள் பண்ண போகிறேன். 5 25க்கு 5, பேலன்ஸு 2, கொஞ்சம் 15 2 17. அதே போல் 2 10, பேலன்ஸ் 1, 2 6 1 7, 6 1 7. இப்போது 5 7 8
இந்த 0 நம்ம சேர்த்தோம் அப்படின்னா மொத்தத்துக்கு 8750 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் இதோட பரப்பளவு. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 10 சதுர சென்டிமீட்டருக்கு தான் R1 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம 10ஆல் டிவைட் பண்ணோம்னா இந்த 0 கேன்சல் ஆகிரும், பேலன்ஸ் 875 தான் இருக்கும். இதுக்கு தான் R1 செலவாகும். அப்போ 875 × 6 பாருங்கள், 6 5 30க்கு 0 பேலன்ஸ் 3, 6 7 42 3 45க்கு 5 பேலன்ஸ் 4, 6 8 48 4 52. ஸோ 5250 தான் செலவாகும். ஆப்ஷன் டி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 3 6 9 12 அன்சோவான் எனும் எண் அமைப்பின் பொது வடிவம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா கவனிக்கணும். 3 6 9 12 நம்ம நோட் பண்ணிடுறோம். இப்போது நீங்கள் 3ங்கிறத காமனாக வச்சுக்கோங்க. அதாவது 3ங்கிற காமனாக நீங்கள் 3 காமனாக வெளியில் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல 1 இருக்குன்னு அர்த்தம். இதை பார்த்தீங்கன்னா 3 × 2 தான் 6. அப்போ இந்த 3 வெளியில் போயிடும், இங்கே 2 தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் 3 வந்து காமனாக எடுக்கும்போது இங்கே 1 2 3 4 இந்த மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். இப்போ நீங்கள் இதை வேறு விதத்தில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இந்த 3 எல்லாத்துலேயுமே 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். 3ஆல் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு 1, அதே போல் இங்கே 2, இது 3, இது 4 அப்படின்னு சொல்லி அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 3ங்கிறத காமனாக நோட் பண்ணிவிட்டு இது எல்லாத்துக்குமே சேர்த்து நான் எண்ணே நான் வச்சுக்கிறேன். அப்போ எண் வேல்யூ என்ன 1லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணி எது வேணால் போகலாம். இப்போ இங்கே எண் வேல்யூ இங்கெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பத்தில் இருந்த இந்த ஒரு ஃபார்மெட் வந்துடும். இப்போ 3 நோட் பண்ணிவிட்டு என்னோடய வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா அப்போ இங்கே இடத்துல 1ன்னு வந்துச்சுன்னா 3 தான். அதே போல் 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என் வேல்யூ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணனா இங்கே 6ன்னு கிடைக்கும். அதே போல் 3ன்னு வச்சுட்டு என் வேல்யூ 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ண அப்படின்னா 9ன்னு கிடைக்கும். அதே போல் தான் 4 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா 12ன்னு கிடைக்கும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ பொது வடிவங்கிறது 3n தான். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்தது 98வது கொஸ்டின் பாருங்கள். மணி 5 கிலோகிராம் உருளைக்கிழங்கை ரூபாய் 75க்கு வாங்குகிறார் எனில் அவர் ரூபாய் 105க்கு டேஷ் உருளைக்கிழங்கை வாங்குவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இது நேர்மாறல் கான்செப்ட். நம்ம நேர் வீதங்கள் எதிர் வீதம் நம்ம பார்த்தோம். இப்போ 5 கிலோகிராமுக்கு 75 ரூபா ஆகுது அப்படின்னா 105 ரூபாய்க்கு எவ்வளவு கிலோகிராம் வாங்குவார் தான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம சிம்பிளை பண்ண போனால் ஃபஸ்ட்டு 5ஆல் அடிச்சு கொடுத்தோம்னா 1 5 5, இங்கே 1 5 5, அடுத்தது பேலன்ஸ் 2னா 5 25. அடுத்தது 5ஆலே அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 3 15, இங்கே 21 5 105. அடுத்து 1 3 3 7 3 21. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ 7ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 7 kg தான் வாங்கியிருப்பார். ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். ஒன் பை ஒன்றா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிகிட்டே வரலாம். பாருங்கள், அடுத்தது 99வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு நீர்த்தேக்க தொட்டியை நிறைப்பதற்கு 6 குழாய்கள் 1 மணி 30 நிமிடம் எடுத்துக்கொள்கின்றன. ஒரு குழாயை அடைத்து விட்டால் அதே தொட்டியை நிறைக்க எடுத்துக்கொள்ளும் காலம் எவ்வளவு அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு 6 குழாய்க்கு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து குழாய் எவ்வளோ நேரம் எடுக்குது, 1 மணி 30 நிமிடம். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்தத்துக்கு நிமிடமாக மாற்றிருங்க. அப்போ 1 மணிக்கு 60 நிமிஷம் ப்ளஸ் இங்கே ஒரு 30 இருக்குது, மொத்தத்துக்கு எவ்வளோ வரும், 90 நிமிடம் இருக்கும். ஸோ 90 நிமிடம் ஆகுது. அடுத்தது ஒரு குழாயை அடைத்து விட்டால் அப்படின்னா இங்கே 5 தான் இருக்கும். 6ல் அந்த 1 அடைச்சிட்டாங்கன்னா 5 தான் இருக்கும். 5 நிரம்புறக்கு 5 குழாய் இருந்துச்சு அப்படின்னா அந்த தொட்டி நிரம்புறக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இப்போ குழாய்களோட எண்ணிக்கை குறைஞ்சுன்னா நிறையக்கூடிய நேரம் அதிகரிக்கும். அப்போ இது என்ன, எதிர்மாறல். இந்த இதை புரிஞ்சுக்கணும். எதிர்மாறல் இருந்தால் இதை அப்படியே டிவைட் பண்ணுங்கள். 1 5 5, இங்கே 1 5 5, பேலன்ஸ் 4 40னா 8 5 40, 6 × 18. 6 × 18 என்ன வரும், 6 8 48, 8 பேலன்ஸ் 4, 1 6 6, 6 + 4 10, 108 நிமிடங்கள் ஆகும். அப்போ ஆரம்பத்தில் 90 நிமிடமாக இருந்தது, 5 குழாய்ங்கிறனால அதிகரிச்சிருச்சு, 108 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஆப்ஷனுக்கு ஏற்ற அப்படி மாடிஃபை பண்ணிடுங்க. 108 நிமிடத்தை ஒரு 60 நிமிடம் பிரிச்சிட்டோம்னா அது 1 மணி நேரம், மீதி இருக்கிறது 48 நிமிஷம். அப்போது 1 மணி நேரம் 48 நிமிஷம். இதுதான் அதற்கான ஆன்சர். எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா?
ஸோ இதில் இதை பொறுத்த வரைக்கும் நேர் வீதம் என்ன, எதிர் வீதம் என்ன, இதை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து 100வது கொஸ்டின் பாருங்கள். 100வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நீலவேணி தினந்தோறும் மிதிவண்டியில் பள்ளிக்கு சென்றால் அவளது சராசரி வேகம் 12 km/மணி ஆக இருந்தால் அவள் பள்ளியை சென்றடைய 20 நிமிடம் ஆகிறது. அவள் 15 நிமிடத்தில் பள்ளியை சென்றடைந்தால் அவளது அதிகரித்த வேகம் எவ்வளவு? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நான் ஆல்ரெடி கிளாஸ் வீடியோஸ்லேயே நல்லா தெளிவாக நான் சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோவை முழுசாக கவனித்தவங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே இருக்காது. ஒன் பை ஒன்று அடுத்தடுத்தது நல்லா சூப்பராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்கள். இப்போ ஆரம்பத்தில் அவங்களோட வேகம் 12 km/h இதாக இருந்தது. எவ்வளவு நேரத்தில் சென்றடைஞ்சாங்க? 20 நிமிஷத்தில் சென்றடைஞ்சாங்க. 20 நிமிடத்தில். அதே இது அவங்க 15 நிமிஷத்தில் பள்ளியை ரீச் ஆகியிருந்துருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பீடு வந்து எவ்வளவுங்கிறதா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் அவங்க கேட்டிருக்க கேள்வி அதிகரித்த வேகம், அதுக்கு நம்ம வருவோம். இங்கே நம்ம எக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கிறதே ஆன்சராக வராது. நான் ஃபஸ்ட்டு எக்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. ஒருவேளை இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் போயிருக்காங்க, அவங்க ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. அடுத்து இந்த 20 நிமிஷத்தை விட முன்னாடியே ரீச் ஆகணும். அப்போது டைம் வந்து குறையணும் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தானே போகணும். அப்போது ஸ்பீடு அதிகரித்தா தான் நேரம் குறையும். அப்போ இதுவும் எதிர்மாறல். அப்போ எதிர்மாறல் இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? இது அப்படியே ரெண்டு எங்கே இருக்கோ 2 நம்பர் இருக்கோ அதை டிவைடில் போட்டுறோம். இந்த சைடு நம்ம மல்டிபிளாக நம்ம நோட் பண்ணிடுறோம். இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே யூனிட் வந்து நிமிடம்னு இருந்து இங்கே km/h இருக்குது. ஸோ இதனால் நீங்கள் டேரெக்டாக பண்ணலாம். ஒருவேளை நிமிடம், வினாடி இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எல்லாமே ஒரே யூனிட்டுக்கு மாற்றிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்க மாதிரி இருக்கும். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 5ஆல் அடிச்சு கொடுத்தா 3×5 15, 4×5 20. அடுத்து 1 3 3, 4 3 12. அப்போ 4 × 4 என்ன? 16. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 16 km/h. அப்போ அவர் ஃபஸ்ட்டு 20 நிமிஷத்தில் ரீச் ஆகிருக்குன்னா 12 km/h ஸ்பீடில் போயிருக்காரு. அதே இது அவர் 15 நிமிஷத்தில் ரீச் ஆகிட்டார்னா 16 km/h இந்த ஸ்பீடில் தான் அவர் போயிருக்காரு. ஆனால் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? அதிகரித்த வேகம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆரம்பத்தில் 12 km வந்து 16 போயிருக்காருன்னா எவ்வளோ அதிகரிச்சிருக்கு? 4 km அதிகரிச்சிருக்கு. ஸோ 4 km/h தான் இதற்கான ஆன்சர். நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? அடுத்ததை பாருங்கள். ஒரு வெள்ள நிவாரண முகாமில் 80 நபர்களுக்கு தேவையான உணவு 60 நாட்களுக்கு போதுமானதாக உள்ளது. 10 நாட்களுக்கு பின்னர் 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள் எனில் அவ்வுணவு எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும்? ஸோ இந்த கான்செப்ட் டைம் அண்ட் ஒர்க்கில் இந்த ஒரு கான்செப்ட்டுக்கு நான் ஒரு சூப்பரான ட்ரிக் சொல்லியிருந்தேன். நல்லா கவனிக்கணும். ஆரம்பத்தில் 80 பேர் இருந்திருக்காங்க. ஸோ 80 பேர்த்துக்கு 60 நாட்களுக்கு போதுமான உணவு இருந்திருக்கு. இப்போ இந்த 10 நாட்களுக்கு பின்னர் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுதானே டேஸு. ஓகே, இதுதான் நாள், இது நபர்கள், எத்தனை நபர் அப்படின்ட்டு. அப்போது 10 நாட்களுக்கு பிறகுனா நாட்களில் 10 குறைச்சிருங்க. குறைச்சிங்க இந்த இடத்துல 50. அப்போது 80 பேர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அடுத்து 50 நாட்களுக்கு உணவு இருக்கும். இது ஃபஸ்ட்டு குரூப்பு. இப்போ அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க? 20 நபர்கள் அந்த முகாமில் வந்து சேர்ந்தார்கள். அப்போ எக்ஸ்ட்ரா 20 பேர் வந்திருக்காங்க. அப்போ என்ன வரும்? 100 நபர்களாக மாறிட்டாங்க. இந்த 100 நபர்களுக்கு எத்தனை நாளைக்கு உணவு இருக்கும்? இதுதான் கேள்வி. இப்போ நல்லா கவனிங்க. இதை தான் நீங்கள் ஃபஸ்ட் குரூப்னு எடுத்துக்கணும், இதை செகண்ட் குரூப்னு எடுத்துக்கணும். அழகாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? 80 நபர்களுக்கு 50 நாட்களுக்கு உணவு உள்ளது. அப்போ 100 நபர்களுக்கு எத்தனை நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கும்? 1 50 50, 2 50 100, 1 2, இங்கே 40 2 80. அப்போ எக்ஸோட வேல்யூ 40. என்னோடய கிளாஸை கவனிச்சிருந்தீங்கன்னா கரெக்டாக இந்த எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஒருவேளை நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில பேர்த்துக்கு 48ன்னு வந்திருக்கலாம், 45ன்னு வந்திருக்கலாம், இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது ஆன்சர் கிடையாது, இதுதான் ஆன்சர். ஸோ நல்லா தெளிவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரிக்கு இந்த இத்தனை நாட்களுக்கு பின்னர் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்தாவே நீங்கள் இந்த மெத்தடில் தான் சால்வ் பண்ணணும். பிஎஸ்டி மெத்தடு தான். ஸோ எவ்வளோ பர்சன் எவ்வளோ டேஸ் அப்படிங்கிறது தான். ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க குரூப்பை யூஸ் பண்ணாமல் நம்ம புதுசாக யூஸ் பண்ணுவோம். அதுதான் இங்கே முக்கியமான ஹைலைட். ஓகே, இதே போல் தான் பின்னாடி ஒரு கொஸ்டின் இருக்கும். அதை நம்ம அந்த கொஸ்டின் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த மாதிரி ஆங்கிள் கான்செப்டில் நிறையா கேள்விகள் இருக்கும்.
அதையும் நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம சால்வ் பண்ணலாம். சூப்பராகவே நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ 102வது கொஸ்டினை பாருங்கள். டயக்ராம் நல்லா தெளிவாக தெரியுதா? இப்போ இந்த ஆங்கிளை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த கேப் இங்கே வரும். பிஓசி இந்த ஆங்கிள் எவ்வளவு, இது எவ்வளவுன்னு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு லைன் எடுத்துட்டிங்கன்னாவே இது நேர்கோடுன்னு இருந்தாவே நேர்கோணம் எவ்வளவு 180 டிகிரி, மொத்தத்துக்கு 180 டிகிரியாக இருக்கும். அப்போ அதில் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்த ஆங்கிள் மட்டும் 65 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆங்கிளை 35 டிகிரின்னு சொல்லிட்டாங்க. அப்போ மீதி இப்போ 65 35 இன்னும் மீதி எதை கூட்டினா நமக்கு 180 வருங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கூட்டினா அப்படின்னாவே நம்மளுக்கு 100ன்னு கிடைக்கும். 100ஓட 80 கூட்டினா தானே 180 டிகிரி. அப்போ 80 டிகிரி தான் அந்த மிச்சம் இருக்க அளவு. எக்ஸோட வேல்யூ 80 டிகிரியாக இருக்கும். ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளானது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். கீழ்காணும் படங்களில் எக்ஸின் மதிப்பு காண்க அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம டயக்ராம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டயக்ராம் தெளிவாக தெரியுதுங்களா? இதில் 2 இணைக்கோடு கொடுத்துருக்காங்க. இணைக்கோடில் ஒரு குறுக்கு வெட்டு கோடு இருக்குது. அதில் இந்த ஆங்கிள் 2x + 15 சொல்லிட்டாங்க. அதே போல் இந்த ஆங்கிளை 3x - 40 சொல்லிட்டாங்க. இதில் இருந்து என்னென்னா இது வந்து எம்முங்கிற லைனு, இது என்னங்கிற லைனு, இது எல்லுங்கிற லைன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை. பட்டு இங்கே அந்த எக்ஸோட வேல்யூ என்ன, இதுதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இணைக்கோடுகளுக்கு உள்ளே வரக்கூடிய கோணங்கள் வந்து சமம். அப்போது இந்த 2x + 15 = 3x - 40 இதுதான். இப்போ இதில் இருந்து -40 = இந்த சைடு வரும்போது +40 மாறிடும். இந்த சைடு இருக்க இந்த +15 அப்படியே வச்சுக்கோங்க. -40 இந்த சைடு வரும்போது +40 வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே 3x அப்படியே இருக்குது. இந்த 2x = அந்த சைடு போகும்போது மைனஸாக மாறும். அப்போ -2x எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன். அதே போல் வேல்யூ மாறலி அந்த நம்பர்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 5 + 40 55. இங்கே 3x - 2x எக்ஸ்னே கிடைக்குமா? அப்போ நம்மளுக்கு தேவையான எக்ஸோட வேல்யூவே கிடச்சிருச்சு 55 டிகிரி. ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இது அதற்கானது. ஸோ நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெசன்லலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா டயக்ராம் வச்சு நிறையா கேள்விகள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து ரொம்ப சிம்பிளானது தான். 85.073 என்ற எண்ணில் 3இன் இடமதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாயிண்ட்டுக்கு அடுத்து 0, 7, 3 அப்படின்னா இந்த வேல்யூ வந்து 10ல் அந்த ஒரு பங்குன்னு அர்த்தம். 1 × 0. அதே போல் இங்கே 7ன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100ல் ஒரு பங்கு. அது இன்ட்டு இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம பார்த்துக்கலாம். அதே போல் இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10, 100 அடுத்தது என்ன வரும் 1000. 1000ல் ஒரு பங்கு தான் இந்த வேல்யூ. 1000ல் ஒரு பங்கு தான் 3. ஸோ 1001 தான் இதற்கான ஆன்சர். ஏன்னா 3ஓட இடமதிப்பு தானே கேட்டிருக்காங்க. 1001. இது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது நல்லா. ஸோ நான் கொடுத்துருக்க வீடியோஸை நல்லா பொறுமையாக கவனிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. எல்லாமே ஈஸியாக மாறும். அடுத்து தியரிட்டிக்கல் பாயிண்ட் தான். வட்டத்தின் சுற்றளவு என்பது எப்போதும் பார்த்தீங்கன்னா அதோட விட்டத்தோட 3 மடங்கை விட அதிகமாக தான் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா பை தான். பையோட வேல்யூ 3.14 சொல்லுவோம்ல. அப்போ 3 மடங்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. இதுதான் கான்செப்ட்டு. அல்லது நீங்கள் 22/7 இதை சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு 3.14 தான் கிடைக்கும். ஸோ இதை நீங்கள் ரொம்ப யோசிக்காமல் இது அதற்கான ஆன்சர். அந்த 3.14னா 3 மடங்கை விட எக்ஸ்ட்ரா அந்த 0.14லாம் வந்திருக்கு. ஸோ அதிகமாக தான் இருக்கும். அடுத்த கேள்வியை பாருங்கள். 52 மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ புல்வெளியின் மையத்திலிருந்து 45 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றினால் ஆடு கட்டப்பட்டுள்ளது. அந்த ஆட்டால் மேய முடியாத புல்வெளியின் பரப்பளவு காண்க. ஸோ இந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டயக்ராமில் புரிஞ்சுக்கிறத பாருங்கள். இப்போ 52 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவ புல்வெளி. ஸோ ஒரு வட்டம் இருக்குது. அந்த வட்டத்தோட ரேடியஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 52 மீட்டர். அடுத்தது என்ன பண்ணுறாங்க 45 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றுநாள். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க இதோட ரேடியஸ் வேல்யூ குறைஞ்சிருக்கு 45 மீட்டர்.
நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஆடு கட்டப்பட்டுள்ளது. இப்போ ஆடு கட்டியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லா ஒரு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுன்னா ஒரு வட்டங்கிறது கிடச்சிரும். அப்போ இந்த இடங்களெல்லாம் நல்லா மேய்ஞ்சிரும். இந்த இடங்கள்லாம் நல்லா மேய்ஞ்சிரும். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, மேய முடியாத பகுதி அப்படின்னா இந்த பகுதி தானே, மேய முடியாத பகுதி அப்படின்னா இந்த பகுதி தான். ஸோ இதைத்தான் அவங்க இதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. அப்போ வட்டப்பாதை அந்த கான்செப்ட் புரிஞ்சுங்களா? அப்போ இதோட வட்டப்பாதையோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அந்த வட்டப்பாதைக்கான பரப்பளவு பை இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதையே நீங்கள் இந்த பைன்னு நோட் பண்ணிவிட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா ஆர் மைனஸ் ஆர், அடுத்தது கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஆர், இந்த இதுதான். ஸோ இதை நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பை வேல்யூ 22/7. கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்ன, பெரிய ரேடியஸ் 52, பெரிய ரேடியஸ் 52. ஸ்மாலரோட வேல்யூ என்ன, சின்ன ரேடியஸ் 45. வேல்யூ அப்ளை பண்ணுங்கள். இங்கே 52 மைனஸ் 45, அடுத்தது இங்கே 52 ப்ளஸ் 45. இப்போது 22/7. 52ல் 45 போணுச்சுன்னா பேலன்ஸ் 7 வரும். இங்கே நீங்கள் 52 45 ஆட் பண்ணால் 90 97. இதில் இந்த 7 இந்த 7 கேன்சல் ஆகிரும். மீதி நம்ம 22 97 தான் மல்டிப்ளை பண்ணுவோம். 22ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 4 பேலன்ஸ் 1, 18 1 19, 0.1 19. அடுத்தது இதே வேல்யூ தான் இங்கேயும் வரும், 1 9 4ன்ட்டு ஆட் பண்ணுங்கள், 4 வரும். அடுத்து 13க்கு 3 பேலன்ஸ் 1, இங்கே 11க்கு 1 பேலன்ஸ் 1 2, 2134. ஸோ ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். கொடுத்துருக்க கொஸ்டினை நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். அடுத்தது 107வது. ஒரு திருமண மண்டபத்தின் மேற்கூரையில் 18 மீட்டர் நீளமும் 7 மீட்டர் அகலமுள்ள ஓர் ஓவியம் தீட்டப்பட்டுள்ளது. அதன் எல்லா பக்கங்களிலும் 10 சென்டிமீட்டர் எல்லை இருந்தால் அந்த எல்லையின் பரப்பளவு காண்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதை நம்ம நல்லா கவனிக்கணும். ஏன் அப்படின்னா யூனிட் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது. அதாவது இங்கே மீட்டர்னு இருக்குது, ஆனால் இங்கே வந்து 10 சென்டிமீட்டராக இருக்குது. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மீட்டரை பூரா சென்டிமீட்டராக மாற்றிடுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், 1 மீட்டருங்கிறது 100 சென்டிமீட்டர், இதை நம்ம அப்ளை பண்ணுவோம். இப்போ இந்த இதில் நீளம் அகலம் வந்துச்சு அப்படின்னாவே சபகம் தானே, வேறு ஒன்றும் இல்லை. ஒரு ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோவுக்கு ஒரு ஃப்ரேம் போட்டிருக்காங்க, அதான் அந்த எல்லைன்ட்டு. அப்போ அதோட வேல்யூ தான் இங்கே என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த எல்லையோட பரப்பளவு அப்படின்னா இந்த பரப்பளவு தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூ என்ன, பெரிய வேல்யூ மேற்கூரை பார்த்தோம் அப்படின்னா 18 மீட்டர் நீளம் 7 மீட்டர் அகலம். ஸோ இதுதான். அப்போ இதுதான் கேபிட்டல் எல்லும் இதை கேபிட்டல் ஆர்னு வச்சுக்கலாம். இந்த பாதையோட பரப்பளவு செவ்வக வடிவ பாதை அப்படிங்கிறா கேபிட்டல் எல்பி மைனஸ் ஸ்மால் எல்பி. இப்போ கேபிட்டல் எல் என்ன 18. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், மீட்டர்லேருந்து சென்டிமீட்டராக மாத்திரம் இருந்தால் ஜஸ்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது 1800ன்னு வரும். இன்ட்டு பி 7 மீட்டர்னால் 700 சென்டிமீட்டர்னு வரும். ஸோ 700 நோட் பண்ணிக்கலாம். மைனஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா 10 சென்டிமீட்டர் எல்லை இருந்தால், அப்போது இங்கே நம்ம வந்து ஸ்மால் எல்பி நம்ம நோட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வேல்யூ வரும்னு பாருங்கள். ஸ்மால் எல்லோட வேல்யூ என்ன வரும், ஸ்மால் பியோட வேல்யூ என்ன வரும். அப்போ இது ஸ்மால் எல், இது ஸ்மால் பியோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளானதான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது பிரெத் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதுலேருந்து 10 சென்டிமீட்டரும் குறைச்சிடணும், இந்த சைடும் 10 சென்டிமீட்டர். அப்போ மொத்தத்துக்கு 20 சென்டிமீட்டரை நம்ம பிரெத் வேல்யூலேருந்து குறைக்கணும். இதிலேருந்து 700லேருந்து 700 தான் பி வேல்யூ. அப்போ இதிலேருந்து நம்ம 20 குறைச்சிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் 680 தான். இதுதான் ஸ்மால் பியோட வேல்யூ. அதே போல் 1800லேருந்து 20 போணுச்சுன்னா 1780, இதுதான் ஸ்மால் எல்லோட வேல்யூ. இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ 1780 இன்ட்டு 680. இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 7ஐயும் 18 மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 7 56, 6 பேலன்ஸ் 5, அடுத்து 1 7 7 + 5 12. இந்த 4 ஜீரோவை அப்படியே போட்டுருங்க. மைனஸ் அதே போல் இந்த வேல்யூ இதில் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 178ஐயும் 68ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போது அட்டட்டா 64க்கு 4 பேலன்ஸு 6. அடுத்தது 8 56, 56 + 6
62 62 2 பேலன்ஸ் 6 ஓரட்டு 8 8 + 6 14 நெக்ஸ்ட்டு 6 48 பேலன்ஸ் 4 6 42 4 46 பேலன்ஸ் 4 ஓரார் 6 6 + 4 10 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 4 10 இங்கேயும் வந்து பேலன்ஸ் 1 வருமா அப்போது 11க்கு 1 பேலன்ஸ் 1 அப்போ இந்த 1 2 1 2 1 0 4 அப்போ 1 2 1 0 4 இப்போ இங்கே இருக்க ஜீரோவை எத்தனை ஜீரோ இருக்குது 2 ஜீரோ இருந்துச்சா அந்த 2 ஜீரோவை இங்கே போட்டுருங்க அப்போ இதிலேருந்து என்ன நம்ம 12,000 இல்லை 1,00,000 அதுவும் இல்லையா 12,60,000 ஓகே 12,60,000 இந்த 12,10,400 மைனஸ் பண்ணணும் 12,10,400 நம்ம மைனஸ் பண்ணுறோம் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 0 இங்கேயும் நம்ம 0 அடுத்தது இங்கே 6 நம்ம நோட் பண்ணிடலாம் அதாவது இங்கே 1னா 10 10ல் 4 போச்சுன்னா 6 இங்கே 9 இருக்கும் 9 அப்படியே நம்ம நோட் பண்ணிடலாம் இங்கே 5 5ல் 1 போணுச்சுன்னா பேலன்ஸ் 4 இதுவும் எல்லாம் கேன்சல் ஆயிரும் இப்போ இருக்கிறது நம்மளுக்கு இந்த வேல்யூ தான் இருக்குது என்ன இருக்குது 4 9 6 0 0 இதுதான் இருக்குது இந்த வேல்யூ தான் அந்த எல்லையோட பரப்பளவு இது தான் ஆனால் நமக்கு கிடச்சிருக்கு சென்டிமீட்டர் தான் ஏன்னா நம்ம எல்லாத்தையும் சென்டிமீட்டராகவே நம்ம மாற்றிட்டோம் சென்டிமீட்டராக மாற்றிட்டோம் ஒருவேளை நீங்கள் மீட்டராகவே வைக்கணும் அப்படின்னா இந்த 10 சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படியும் பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் இப்போது இந்த சென்டிமீட்டர் இதை வந்து மீட்டராக மாற்றணும் அப்படின்னா இதை நம்ம இந்த 10,000ஆல் நீங்கள் டிவைட் பண்ணணும் ஏன் டிவைட் பண்ணணும்னா 1 சென்டிமீட்டர்ங்கிறது 1/100 மீட்டர் அப்போ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 1/10,000 அதாவது 100 × 100 மீட்டர் ஸ்கொயர்டு இதுதான் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஆப்ஷனை பொறுத்து சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேருந்து மீட்டர் ஸ்கொயருக்காக நம்ம மாற்றும் போது டிவைடில் இந்த 10,000 நம்ம நோட் பண்ணணும் அப்போ 10,000 நோட் பண்ணுறதா என்ன பண்ணுவோம் இந்த 2 ஜீரோ அந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிட்டு இந்த 2 ஜீரோக்கு பதிலாக 2 டிஜிட் முன்னாடி புள்ளி வைப்போம் அப்போ என்ன கிடைக்கும் 4.96 மீட்டர் ஸ்கொயருங்கிறது கிடைக்கும் ஸோ ஆக்சுவலாக இந்த இதில் பொறுத்த வரைக்கும் இந்த கன்வர்ஷன் வச்சு தான் கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணணும் இதை நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வேல்யூ யூனிட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் புரிஞ்சுங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்ப்போம் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் 108வது கொஸ்டின் 76 மீட்டர் நீளமும் 60 மீட்டர் அகலமும் கொண்ட உள்ள ஒரு செவ்வக வடிவ புல்வெளியின் மையத்தில் ஒரு மாடு 35 மீட்டர் நீளமுள்ள கயிற்றினால் கட்டப்பட்டுள்ளது அந்த மாடு மேய முடியாத நிலப்பரப்பை அளவிடுக அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா கவனிங்க ஃபஸ்ட்டு என்ன ஒரு செவ்வக வடிவமாக இருந்திருக்கு ஓகே அந்த செவ்வகங்கிறதுல 76 மீட்டர் நீளம் இருக்குது 60 மீட்டர் அகலம் இருக்குது அடுத்து அதோட மையத்தில் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கல்ல இந்த புல்வெளியின் செவ்வக வடிவ புல்வெளியோட மையத்தில் 35 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றினால் மாடு கட்டப்பட்டுள்ளது அப்போ மாடு வந்து அதோட மையத்தில் 36 மீட்டர் இருந்துச்சு அப்படின்னா நடுவில் இந்த அளவுக்கு வந்து அது மேய்ஞ்சிருக்கும் இதோட ரேடியஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் 36 மீட்டர் மென்ஷன் பண்ணிடுறோம் அப்போ அது மேய முடியாத பகுதிகள்னா இந்த பகுதிகள் தான் அப்போது நம்ம ஃபஸ்ட்டு முழு செவ்வகத்தோட பரப்பளவில் இருந்து எல்பி இதானே இதோட பரப்பளவு எல்பி இதிலிருந்து நம்ம அந்த வட்டத்துக்கான பரப்பளவை πr² இதை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே நமக்கு தேவையான அந்த பரப்பளவு கிடச்சிரும் ஸோ இப்போ வேல்யூ நோட் பண்ணுங்கள் எல்லாமே மீட்டர் தானே இருக்குது அதை ஒன்ஸ் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஆன்சரும் வந்து மீட்டர் தான் ஸோ எல் வேல்யூ 76 இன்ட்டு பி வேல்யூ 60 மைனஸ் பை வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் வேல்யூ 35 தானே 35 ஸோ 35 ஸ்கொயர் பண்ணுறோம் 35 ஸ்கொயர் பண்ணால் இன்னொரு 35 நம்ம நோட் பண்ணிடலாம் இப்போ சிம்ப்ளை பண்ணுங்கள் இங்கே 76 இன்ட்டு 40 60ன்னு இருக்குது மைனஸ் 1/7 இங்கே ஐயெல்லாம் 35 அப்போ 22 இன்ட்டு 5 இன்ட்டு 35 இதுதான் வேல்யூ இப்போ 1 வேணால் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம் இங்கே 0 அப்படியே போட்டுருங்க 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6 36க்கு 6 பேலன்ஸ் 3 அடுத்து 6 42 3 45 மைனஸ் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 5 25க்கு 5 பேலன்ஸ் 2
ஐமூணு 15 2 17. இந்த வேல்யூ நம்ம 22ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2 10 பேலன்ஸ் 1, 14 1 15 5 பேலன்ஸ் 1, 1 2 2 3. அதே 350 தான் இப்படி வரும். ஸோ 0 5 8 3 இதுதான் இங்கே நம்ம மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கிறது. இப்போ இதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்துடணுமா? டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ 0க்கு 0 அப்படியே போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு 6ல் 5 போனுச்சுன்னா பேலன்ஸ் 1. அடுத்தது 15ன்னு வந்துடும். 15ல் 8 போனுச்சுன்னா பேலன்ஸ் 7. இங்கேயும் 3 அங்கேயும் 3 0 ஆயிரும். அப்போ 710 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ 710 தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? ஸோ ப்ராக்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக நம்ம மல்டிபிள் பண்ணணும். பெரிய நம்பராக வந்திருக்கு அப்படின்னா நம்ம எதையும் யோசிக்கக்கூடாது, ஃபாஸ்ட்டாக மல்டிபிள் பண்ணிடணும். ஸோ அடுத்தது ஃபார்முலா தான் இருக்குது. வட்ட நடைபாதையின் பரப்பளவு காணும் சூத்திரம் என்ன வரும்? பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர். இதவே மாடிஃபை பண்ணி கூட கொடுப்பாங்க. எப்படி? பையன்ட்டு பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இப்படியும் கொடுப்பாங்க. அல்லது நான் இப்போ நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி பை கேபிட்டல் இந்தவே ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் விரிவாகுதுன்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இப்படியும் வரலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணால் மாடிஃபை பண்ணாலும் கரெக்டாக இந்த ஃபார்முலாவில் இருந்து நீங்கள் நோட் பண்ணிடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். 110வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு மயிலந்தின் சக்கரம் 20 சுற்றுகளில் 3520 சென்டிமீட்டர் தொலைவை கடக்கிறது எனில் அதன் ஆரம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சுற்றளவு இவ்வளவு சுற்றுகள் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்கனாவே அதோட ஒரு சுற்று அப்படிங்கிறது 2πr தான். அந்த வட்டத்தோட சுற்றளவு தான். இதுதான் ஒரு சுற்றோட வேல்யூ. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க? 20 சுற்றோட வேல்யூ இது சொல்லியிருக்காங்க. அப்போ 20 சுற்று இன்ட்டு 2πr இதோட வேல்யூ தான் அவங்க 3520 சொல்லியிருக்காங்க. இதில் இருந்து நம்ம ஆர் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். அப்போ 20 அப்படியே நோட் பண்ணுங்கள். 2 இன்ட்டு பை வேல்யூவை 22/7 ஆர் வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம். 3 5 2 0. இப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். இந்த ஜீரோவையும் இந்த ஜீரோவையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2ஆல் அடிச்சு கொடுத்தா 1 2 இங்கே 1 2 பேலன்ஸ் 1 15னா 7 2 14 பேலன்ஸ் 1 அப்போது 6 2 12 ஓகேவா? அதுக்கு அடுத்தது 11ஆல் கூட அடிச்சு கொடுக்கலாம், அல்லது 2ஆலே கூட அடிச்சு கொடுக்கலாம். அகைன் 2ஆல் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா இங்கே 8 2 16 பேலன்ஸ் 1 மறுபடியும் 8 அப்படிங்கிறது வரும். ஓகேவா? அடுத்து 22ஆல் அடிச்சு கொடுத்தா 22 22 4 22 88. இப்போ டிவைல 7 மட்டும்தான் இருக்குது. இது இந்த சைடு போணுச்சுன்னா மல்டிபிளாக மாறிடும். இதில் வந்து ஆர் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆர் வேல்யூ 4 7 28 சென்டிமீட்டர் தான் இதற்கான ஆன்சர், ரேடியஸ் வேல்யூ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 11வது கொஸ்டின் 0.35ஓட சுருங்கிய வடிவம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த 0.35ங்கிறது நம்ம என்ன பண்ணலாம்? இப்போ டெசிமலேருந்து பின்ன வேல்யூவை மாற்றோம்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கா? அப்போ அதை நீங்கள் முழு வேல்யூவை போட்டுட்டு டிவைல 100ன்னு போடலாம். இதை எந்த அளவுக்கு சிம்பிளை பண்ணுறோன்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். எப்படி சிம்பிளை பண்ணலாம்? 5ஆல் அடிச்சு கொடுத்தா 7 5 55, இங்கே 2 5 10 0. இப்போ 7/20ன்னு இருக்குது. இதை சிம்பிளை பண்ண முடியுமா? முடியாது. இது அதற்கான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். அவ்வளோதான். இப்போ அடுத்தது 112வது கொஸ்டின் பாருங்கள். தியரிட்டிக்கல் கொஸ்டின் தான். கேள்வி பாருங்கள். அடுத்தடுத்த கோணங்களுக்கு நம்ம தியரிட்டிக்கல் பாயிண்ட் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு பொதுவான கதிர் இருக்கும். அடுத்தடுத்த கோணங்களுக்கு பொதுவான கதிர் இருக்கும், பொதுவான முனையும் இருக்கும். ஆனால் பொதுவான உட்பகுதிங்கிறது இருக்கணுங்கிற கட்டாயம் இல்லை. ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம அடுத்தடுத்த கோணங்களுக்கு பார்த்துருக்கோம். ஸோ ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். மற்றதெல்லாம் இதில் ஏதாவது ஒரு பாயிண்ட் மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நான் ஆல்ரெடி நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் பார்த்த அதே மெத்தடு தான். ஸோ இதை கவனிங்க. 113வது 6 நபர்கள் ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். 2 நாட்கள் கழித்து மேலும் 6 நபர்கள் வந்து சேர்கிறார்கள் எனில் அவ்வேலையை செய்ய எத்தனை நாட்கள் எடுத்துக்கொள்வார்கள்? இது நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 6 நபர்கள், அதாவது 6 நபர்கள் அவங்க 12 நாளில் செய்து முடிக்கிறாங்க. 2 நாள் கழித்து 2 நாள் பின்பு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும்? அந்த நாட்களில் 2 குறைச்சிடணும். அவங்க எத்தனை நாள் கழித்துனோ அதை கழிச்சிடணும்.
அப்போது 6 இங்கேனா வரும் 10ன்னு வரும். இதுதான் ஃபஸ்ட்டு குரூப்பு. அடுத்து என்ன ஆகும்? மேலும் 6 நபர்கள் சேர்ந்தால் அப்போ +6 இங்கேனா வரும் 12ன்னு வரும். ஸோ 12 பேருக்கு எத்தனை நாளைக்கு இருக்கும்? இது செகண்ட் குரூப். பாருங்கள், இப்போ 6 பேர்த்துக்கு 10 நாளைக்கு இருந்தால் 12 பேர்த்துக்கு எத்தனை நாளைக்கு இருக்கும்? 1 6 6 2 6 12 1 2 2 I 2 10. அப்போ எக்ஸோட வேல்யூ 5 நாளைக்கு தான் இருக்கும். ஆப்ஷன் சி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்ப்போம். 114. ஒரு பள்ளியில் 45 நிமிடங்களை கொண்ட பாட வேலைகள் உள்ளன. அப்பள்ளியில் பாட வேலை 9ஆக மாறும்போது ஒவ்வொரு பாட வேலையின் கால அளவு எவ்வளவு? இப்போ இதில் கவனிச்சிங்கன்னா 7 பாட வேலை இருக்கும்போது 45 நிமிடமாக இருக்குது. அதே இது 9 பாட வேலையாக இருந்தால் நல்லா கவனிங்க. பீரியட் எண்ணிக்கை அதிகமானுச்சுன்னா கண்டிப்பாக டயத்தை குறைக்கணும். ஓகேவா? இப்போ இதில் நீங்கள் ஸ்கூல் டைம்னா ஒரு 9லேருந்து 4 அப்படின்னு வச்சுட்டிங்கன்னா அதுக்குள்ளே 7 பீரியட் வச்சோம் அப்படின்னா ஒரு 45 நிமிஷமாக இருக்கும். அதே இது அதுக்குள்ளே நான் 9 பீரியடு, நான் பிடி பீரியட்னு சேர்க்கணும், லைப்ரரி பீரியட்னையும் சேர்க்கணும் அப்படின்னா அப்போது அந்த ஒரு பீரியடோட அளவை குறைக்கிற மாதிரி இருக்கும். அப்போது பீரியடோட எண்ணிக்கை அதிகமானுச்சுன்னா கண்டிப்பாக அதுக்குரிய டியூரேஷன் டைம் குறையும். இது எதிர்மாறல். எதிர்மாறல் வந்தால் அப்படியே டிவைட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். 9 9 9 45. அப்போ 7 × 5 35. ஸோ 35 நிமிஷமாக மாறிடும். ஆப்ஷன் டி தான் அதற்கான சரியான ஆன்சர். ஸோ ரொம்ப சிம்பிளானதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அடுத்தது 115வது பாருங்கள். 3x + 5 = x + 9. அதாவது 3x + 5 = x + 9. இதோட தீர்வு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த எக்ஸை இந்த சைடு கொண்டு வந்தோன்னா 3x - xன்னு மாறும். இந்த சைடு 9 அப்படியே தான் இருக்குது. +5 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா -5ஆக மாறிடும். இப்போ 3xலேருந்து ஒரு எக்ஸ் போணுச்சுன்னா பேலன்ஸ் 2x. 9லேருந்து 5 போணுச்சுன்னா பேலன்ஸ் 4. 1 2 2 4. அப்போ எக்ஸோட வேல்யூ 2. ஆப்ஷன் ஏதாவது அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். அவ்வளோதான். நீங்கள் ஈஸியாகவே அடுத்தடுத்து நீங்கள் சால்வ் பண்ணிடுவீங்க. இப்போ அடுத்தது 3mn, அடுத்தது -5mn. இந்த எல்லாத்தையும் கூடுதல்னு கேட்குறாங்க. இப்போ 3mn இதை வச்சுக்கோங்க, -5mn இதை வச்சுக்கோங்க. அடுத்தது 8mn, ப்ளஸ் மைனஸும் கரெக்டாக நோட் பண்ணணும். அடுத்து -4mn. ஸோ mn எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. அப்போ இங்கே mnங்கிறத தனியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்பரை மட்டும் பாருங்கள். 3லேருந்து 8 ப்ளஸ்ஸால் இருக்குது. அப்போ என்ன வரும்? 11 வரும். இங்கே -5 -4 கூட்டினா -9. இதை சால்வ் பண்ணால் 2. அப்போ 2mn தான் அதற்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளானதான். உங்களுக்கு என்ன கன்வீனியன்ட்டோ அதுபடி நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். உயரம் 5 சென்டிமீட்டர், இணைப்பக்கங்களின் அளவுகள் முறை 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க. நம்ம இந்த இது போது ரொம்ப சிம்பிளாகவே சரிவகத்தோட பரப்பளவு என்ன? சரிவகத்துக்கான பரப்பளவு 1/2 × h × a + b. இதைத்தான் நம்ம இணைப்பக்கங்களோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 8 10. உயரம் 5, ஹச்சோட வேல்யூ 5ன்னு கொடுத்துட்டாங்க. சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/2 × h வேல்யூ 5 × a + b. ஸோ 8 + 10. இப்போ 1/2 × 5 உள்ள ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும்? 18ன்னு வருமா? இப்போ 1 2 9 18. 5ஐயும் 9ஐயும் தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். 5 45. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதற்கான சரியான ஆன்சர். புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட் பாருங்கள். 118வது. பரப்பளவு 128 சதுர சென்டிமீட்டர் மற்றும் ஒரு மூலைவிட்ட அளவு 32 சென்டிமீட்டர் கொண்ட சாய் சதுரத்தின் மற்றொரு மூலைவிட்ட அளவு என்ன? ஸோ சாய் சதுரம் மூலைவிட்ட கான்செப்ட்டு. ஸோ அப்போ பரப்பளவு என்ன? 1/2 × d1 × d2. அப்போ 1/2 × d1ஓட வேல்யூ என்ன? அதாவது பரப்பளவு வேல்யூ 128ன்னு சொல்லிட்டாங்க. இதுவும் சென்டிமீட்டர் தான், இதுவும் சென்டிமீட்டர் தான். ஸோ ஒரு மூலை விட்டம் 32னா இன்னொரு மூலை விட்டம் என்ன? 1 2 இங்கேயும் 16 2 32. அடுத்தது நம்ம 4ஆல் அடிச்சு கொடுத்தா 4 நாங்க 16, இங்கே 3 நாங்க 12, 2 நாங்க 8. அடுத்தது 1 நாள் 4, 8 நாங்க 32. அப்போ எக்ஸோட வேல்யூ 8. ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள்.
ஒரு இணைகரத்தின் உயரம் 8 சென்டிமீட்டர், அதன் அடிப்பக்கம் உயரத்தை போல் 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவு காண்க. ஸோ இப்போ இணைகரம் அப்படிங்கிறபோது இங்கே நம்ம பிஹெச்ங்கிறதை நம்ம பார்க்கலாம். இதுதான் இணைகரத்தோட பரப்பளவு. இதில் உயரம் வேல்யூ 8 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க, ஹச் வேல்யூ 8 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. அடுத்து அதோட அடிப்பக்கம்னு பார்த்தீங்கன்னா உயரத்தை போல் 3 மடங்கு சொல்கிறாங்க. அப்போ பேஸ் வேல்யூ அடிப்பக்கம் வேல்யூ எப்படி இருக்கும்? இந்த உயரம் 8 சென்டிமீட்டரோட 3 மடங்கு அப்படின்னா 24 சென்டிமீட்டர் தான் பேஸோட வேல்யூ. இது ரெண்டும் தெரிஞ்சாவே போதும்ல. அப்போ 24 × 8 4 × 32 பேலன்ஸு 3 16 3 19 192. ஸோ ஆப்ஷன் பி தான் அதுக்கான சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 120வது கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இதான் மேக்ஸ் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எண்ணுடன் 2ஐ கூட்டுங்கள், பிறகு 5ஆல் பெருக்கவும், அதிலிருந்து 10ஐ கழிக்கவும், அதனை 4ஆல் வகுத்தால் 15 கிடைக்கும் எனில் நான் யார்? இதான் கேள்வி கேட்டிருக்காங்க. இதுவும் சிம்பிளிஃபிகேஷன் கான்செப்ட் தான், இயற்கணித கான்செப்ட் தான். இப்போ எண்ணுடன் 2ஐ கூட்டுங்கன்னா ஸ்டார்டிங் என்னான்னு தெரியாது, அந்த எண் என்னான்னு தெரியாது. அதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து எக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறோம். என்னோட 2ஐ கூட்டுங்க, அப்போ எக்ஸ்லேருந்து நான் 2ஐ கூட்டிக்கிறேன். பிறகு 5ஆல் பெருக்கும் அப்படின்னா இந்த வேலையை தான் நம்ம 5ஆல் பெருக்கணும். ஸோ ப்ராக்கெட் போட்டு நம்ம நோட் பண்ணிடணும். அதிலிருந்து 10ஐ கழிக்குவோம், அப்போ -10 கழித்தால் அதனை 4ஆல் வகுத்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஓவராலாக 4ஆல் வகுத்தால் அப்படிங்கிறபோது நான் 15 கிடைப்பேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூவை நீங்கள் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத 5ஆலேயே நம்ம மல்டிப்ளை பண்ணிடுறோம். அப்போது 5x + i2 10, வெளியில் -10 இருக்குது, டிவைடில் 4 = 15ன்னு இருக்கும். இப்போ +10 -10 கேன்சல் ஆயிரும். அடுத்தது என்ன? 5x / 4 = 15. இப்போ இதில் இருந்து அடுத்து எப்படி சால்வ் பண்ணலான்னா 4 5 5 15. இப்போ டிவைடில் இருக்க 4 இந்த சைடு போணுச்சுன்னா மல்டிபிளாக மாறுமா? அப்போ இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ முன்னாங்க 12 தான் அதற்கான ஆன்சர். அந்த நான் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா நான் 12, அவ்வளோதான். இதுதான் அதற்கான ஆன்சர். ஸோ நம்ம லாஸ்ட் கொஸ்டினும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும். எல்லா கொஸ்டினுமே நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். மென்சுரேஷன் 2D கான்செப்டில் மெயினாக இணைகரம், சாய் சதுரம், சரிவகம் இந்த கான்செப்டில் இருந்து கேள்விகள் வந்திருக்கு. நம்பர்ஸ் கான்செப்ட்டு, டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப முக்கியமாக நம்ம இதுலேருந்து பார்த்துருக்கோம். நிறையா ட்ரிக்ஸு நீங்கள் கற்றுருப்பீங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நீங்கள் நான் கொடுக்க வீடியோவை நல்லா தெளிவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேக்ஸில் 30 out of 30 கண்டிப்பாக உங்களால் எடுக்க முடியும். ஸோ நம்மளோட பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் 30 out of 30 எடுத்திருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அதே போல் நம்மளோட கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு எனர்ஜெட்டியாக இருக்கும், மற்ற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.